கரூர் துயரம் தொடர்பாக சிபிஐ வழக்கு விசாரணைக்கு ஆஜராக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக இன்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் சிபிஐ விசாரணைக்காக அவர் ஆஜராக இருக்கிறார். அவர் செல்லக்கூடியதை நாம் காட்சிகளாக பார்த்து வரக்கூடிய நிலையில் அவர் இறங்கிய டெல்லி விமான நிலையத்திலிருந்து அவர் செல்லக்கூடிய வழிநடையிலும் பல இடங்களில் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து பாதுகாப்பு கேட்கப்பட்டிருந்த நிலையில் அதனை டெல்லி காவல்துறை ஏற்பாடு செய்திருப்பதை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். அவருடைய வாகனத்திற்கு முன்பும் பின்பும் காவல்துறை வாகனங்கள் செல்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் விஜயோடு விசாரணைக்காக ஆஜராக இருக்கிறார். அந்த காட்சிகள் பார்க்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், விஜய் இன்னும் எவ்வளவு நேரத்தில் விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார்? எத்தனை மணிக்கு அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் அப்படின்னு சிபிஐ சொல்லியிருக்கிறாங்க? மதியழகன், நீங்க இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். கரூர் பெருந்துயரம் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு அவர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி சென்ற அவர் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்காக ஆஜராக இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வரக்கூடிய நிலையில் டெல்லியிலிருந்து அவர் செல்லக்கூடிய வழிநடைகளிலும் பல்வேறு இடங்களில் காவல்துறை பாதுகாப்புக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கரூர் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான வழக்கு தொடர்பான விசாரணைக்காக டெல்லி சென்றிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். இது குறித்து நம்முடைய செய்தியாளர் மதியழகன் விவரங்கள் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், எத்தனை மணிக்கு அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும்னு சிபிஐ சொல்லியிருக்கிறாங்க? இன்னும் எவ்வளவு நேரத்தில் அங்க அவர் செல்வார்? விஜய் விசாரணைக்காக 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அவனுடைய விமானம் தரை இறங்கியதும் நேரடியாக அவர் தற்பொழுது புறப்பட்டு சிபிஐ அலுவலகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஒரு சில நிமிடங்களில் எப்போது வேண்டுமானாலும் விஜய் வரலாம். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு இருக்கின்றன. இங்கு விஜய் வரக்கூடிய வழி முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். சாலையில் வாகனங்கள் எந்த வாகனங்களும் நிறுத்துவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. விஜயனுடைய வாகனம் நேரடியாக செல்லக்கூடிய வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கின்றன. எனவே இன்னும் ஒரு சில நிமிடங்களில் விஜய் வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தம் 4 வாகனங்கள் விஜயுடன் வந்து கொண்டு இருக்கின்றன. அதில் ரேஞ்ச் ரோவர் காரில் தனியாக விஜய் வந்து கொண்டிருக்கிறார். அவருடன் கட்சி நிர்வாகிகளும் அதே போல வழக்கறிஞர்களும் வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. விஜய் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் எப்போது வேண்டுமானாலும் விஜய் சிபிஐ அலுவலகம் வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிபிஐ அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சுமார் ஒரு 500 மீட்டர் தொலைவிலேயே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இந்த பகுதியில் வாகன போக்குவரத்தை சீர் செய்து வருகிறார்கள். எந்த வாகனமும் இங்கே நிற்காத வகையிலும் விஜயுடைய வாகனமும் போக்குவரத்து நெரிசலில் சிக்காத வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. அந்த வகையிலும் போலீசார் இந்த பகுதியிலும் குவிக்கப்பட்ட, அதாவது சிபிஐ அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவிலும் கூட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு விஜயனுடைய வாகனம் நேரடியாக சிபிஐ அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. விஜய் வரும்பொழுது எந்த விரும்பத்தகாத நிகழ்வுகளும் அசம்பாவிதமும் தள்ளுமுள்ளு போன்ற சிறிய நிகழ்வுகள் கூட நடைபெற வகையில் காவல்துறையினர் இங்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் காவல்துறையினரும் இங்கே தயாராக இருக்கிறார்கள். துணை ராணுவ படையினரும் குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த சாலை முழுவதுமே ஒரு மிகுந்த பாதுகாப்புக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நேரடியாக விஜயனுடைய வாகனம் சிபிஐ அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. எனவே எப்பொழுது வேண்டுமானாலும் விஜய் சிபிஐ அலுவலகம் வந்தடையலாம் என்ற ஒரு நிலைதான் இங்கு நிலவுகிறது. அந்த வகையில் காவல்துறையினரும் தயாராக இருக்கிறார்கள். விஜய் வந்தவுடன் விசாரணை என்பது தொடங்க இருக்கிறது. எவ்வளவு நேரம், அதாவது மாலை வரை இந்த விசாரணை நீடிக்கலாம் என்று கூறப்படக்கூடிய நிலையில் அதன் பின்னரே இந்த விசாரணையை நாளையும் தொடருவதா என்பது குறித்து சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. அந்த வகையில் சிபிஐ அதிகாரிகளும் தயாராக இருக்கக்கூடிய நிலையில் விஜயனுடைய வாகனம் எந்த நேரத்திலும் வந்தடையலாம் என்ற ஒரு சூழல் நிலவுகிறது. விஜய் வந்தவுடன் விசாரணை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இங்கு இருக்கின்றன. அனைத்தும் இங்கு தயார் நிலையில் இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.